பாபு பாபு அப்படின்னு பாபுடைய அம்மா அவங்க வீட்டுக்குள்ள இருந்து வேகமாக கூப்பிட்டுக்கிட்டு ஓடியே வந்தாங்களா. பாபனை உக்காந்து அவங்களுடைய பெரிய மாளிகை அது, அந்த மாளிகையில் உட்காந்து பாபனை அப்படியே ஊஞ்சல்ல இப்படி ஆடி 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 விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க பெரிய பணக்காரங்க அந்த ஊரில், அவங்களுக்கு நிறைய இடம் இருந்துச்சு, அவங்களுக்கு கார் இருக்கும், தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்தில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனால் பாபனை அங்கே உள்ள ஒரு ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூலில் பாபனனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு பேர் ரமேஷ். அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. சொல்லுவோம்ல திக் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க, அப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்களா. ஒரு நாள் பாபண்ண சொன்னாங்க ரமேஷ் அண்ணனை பார்த்து, டே ரமேஷ், இன்னைக்கு நாம் ஒரு விளையாட்டுக்கு விளையாட போகிறோம், நீ அங்கே வரியா அப்படி கேட்டாங்க. எங்கே போகிறேன், எனக்கு அந்த விளையாடுற இடமே தெரியாதுடா, நான் வந்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. அப்படியா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போனாங்களா. அந்த இடம் சூதாடுற இடம். சூதாடுறதுனா என்ன தெரியுமா, இந்த சீட்லாம் வச்சு விளையாடுவாங்களே காசு கட்டி. இப்பெல்லாம் செல்ல ரம்மி விளையாடுறாங்கல்ல, காசு கட்டி விளையாடுவாங்க, அதான் சூதாடுற விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கு பாபண்ணை வந்து ரமேஷ் அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ ரொம்ப நேரம் அப்படி இவங்க காசு வச்சு அவங்க காசு வச்சு அப்படி காசு வச்சு 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 விளையாண்டுட்டே இருப்பாங்களா. நேரம் போனதே தெரில. திடீர்னு அந்த இடத்துல பார்த்தா, டே புட்றா 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 அப்படின்னு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்து எல்லாரையும் திரத்தி பிடிக்க ஓடுனாங்களா. ரமேஷ் அண்ணனாலையும் பாபண்ணனாலையும் ஓட முடியல. அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கோர்ட்டு இருக்குது பற்றியா, அங்கே கொண்டு போய் நிறுத்தினா அங்கே உள்ள ஜட்ஜு சொல்கிறாரு, உனக்கு என்ன இந்த வயசில் உனக்கு என்ன சூதாட்டம், அதனால் உனக்கு ஃபைன் கட்டணும், நீ வந்து அபராதம் கட்டுனாதான் உன்னைய நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் ஃபைன் கட்ட சொல்லிட்டாங்க. 1000 ரூபாய் கட்டுங்கன்னு சொன்னோன்னு ரெண்டு அண்ணனும் நாங்கள் எங்கே போவோம்னு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள பாபண்ணனுடைய அப்பா வந்தாங்க. விறுவிறுன்னு வந்து அங்கே இருக்கிற குமஸ்தாட்ட அந்த 1000 ரூபாயை கொடுத்து அவங்க மகனை விடுதலையாக்கி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரமேஷ் அண்ணனை விடுதலையாக்க யாருமே வரல. அவங்க அம்மா வெளியே நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா ரமேஷ் அண்ணனுக்கு சின்ன வயசுலேயே அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ரமேஷ் அண்ணனை படிக்க வச்சு அவங்க பார்க்குற கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் கிடைக்கிற காசை வச்சு புக்கு, நோட்டு, யூனிஃபார்ம், சாப்பாடு எல்லாமே அண்ணனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களா. இவங்கள்ட்ட ஒரு காசு கூட இல்லை. அதோட ரமேஷ் அண்ணனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ரமேஷ் அண்ணன் ஜெயிலிருந்து அம்மாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அம்மாவை நம்ம இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே, நம்மளை யாருமே விடுதலையாக்க வரலையேன்னு ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தாங்களா. ரமேஷ் அண்ணனுடைய அம்மாவுக்கு மகனை ஜெயிலில் அடைச்சதை பார்த்து ரொம்ப அழுக. ஏன்னா ஒரே ஒரு பிள்ளை தானே அவங்களுக்கு, யாருமே இல்லை, அப்பாவும் இல்லை, ரமேஷ் அண்ணன் மட்டும்தான். இப்போ ரமேஷ் அண்ணன் ஜெயிலில் இருக்காங்கல்ல. அவங்க அம்மா என் பிள்ளைய எப்படியாவது இந்த ஜெயிலிருந்து விடுதலை ஆக்குவேன்னு சொல்லிட்டு ரமேஷ் அண்ணன் அம்மா தினமும் ராத்திரியும் பகலும் அந்த பாபண்ணனுடைய அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெரிய கல் குவாரி வச்சுருந்தாங்க. அந்த கல் குவாரியில் போய் ராத்திரியும் பகலும் கல் உடைப்பாங்க. உடைக்க வேலையிலேயே ரொம்ப கஷ்டமான வேலை, கல் உடைக்கிற வேலை தான். அந்த சுத்தியில் பிடிச்சி கல் அடித்தோன்னா இந்த சுத்தியிலும் இந்த கையில் குத்தும், அடிக்கிற கல்லும் தெரிச்சு வந்து இந்த கையை வெட்டிடும். அப்படி ஒவ்வொரு நாளும் ரமேஷன் அம்மா தினமும் ராத்திரி பகலாக போய் கல் உடைச்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துட்டு வந்து அந்த பார்ப்பாங்க.
1000 ரூபாய் வந்துடும். நான் எப்படினாலும் என் பையனை இன்னைக்கு நான் விடுதலை ஆக்கிடுவேன். இன்னைக்கு இந்த காசை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்து என் மகனை நான் விடுதலை ஆக்கிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, ரமேஷன் அம்மா வேகமாக கோர்ட்டுக்கு ஓடுவாங்களா. அங்கே போனால் ரமேஷனை ஒரு இடத்துல இப்படி உட்கார வச்சு இப்படி உட்காந்தே இருப்பாங்க. ஓடி போய் ரமேஷன் அம்மா அவங்கள்ட்ட அந்த போலீஸ்காரங்கள்ட்ட கொடுத்து, ஐயா இந்தாங்க ஐயா, நீங்கள் சொன்ன 1000 ரூபாய் நான் கொண்டு வந்துட்டேன், என் மகனை எப்படியாவது விடுதலை ஆக்கிருங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க, ஆமாம் நீங்கள் காசு கொடுத்துட்டீங்கல்ல, அதனால் உங்கள் மகனை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வெளியே வருவாங்களா. வெளியே வரும்போது ரமேஷன் பார்ப்பாங்க, அவங்க அம்மா கையெல்லாம் அப்படி காயமாக இருக்கும். அப்படி வெட்டி வெட்டி பிளந்த அருவா வெட்டின மாதிரி இந்த கையெல்லாம் இருக்கும். ரமேஷனை கேட்டாங்க, ஏம்மா உன் கையெல்லாம் இப்படி இருக்கு, நீ நல்லா தானம்மா இருந்த, நான் ஜெயிலில் போகுக்கு முன்னாடி உன் கை அழகாக இருக்குமா, ஏம்மா உன் கை இப்படி இருக்குன்னு கேட்ட உடனே அம்மா சொன்னாங்க, இல்லை ரமேஷ், நீ ஜெயிலில் இருந்தியா, அம்மா கிட்ட 1000 ரூபாய் இல்லையா, அதனால அம்மா ராத்திரியும் பகலும் தினமும் போவேன், ராத்திரியும் கல் உடைப்பேன், பகல்லையும் கல் உடைப்பேன், அப்படி கல்லை உடைச்சு 1000 ரூபாய் சேர்த்தன்ல, அதில் தான் இந்த காசு கொடுத்து உன்னை நான் விடுதலை ஆக்கினேன். அப்படி கல் உடைக்கும்போது இந்த கையெல்லாம் கல் குத்தி, அங்கே இருக்கிற அந்த சுத்தியலை வச்சு கல்லை அடிக்கும்போது அந்த சுத்தியில் இருக்கிற இரும்பு அம்மா கையில் இருக்கிற சதையெல்லாம் நச்சு, அப்படிதான் அந்த காசு வந்துச்சுப்பா, அதனால தான் என் கையெல்லாம் ரொம்ப காயமாக இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே ரமேஷனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அழுகையாக வந்துருச்சு. அதோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் மாதம் பள்ளிக்கூடம் போனாங்க, அம்மா கூட இருந்தாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அந்த பாபு மறுபடியும் வாரான். டேய் ரமேஷ், வாடா, நாம் போய் சூதாட்டம் விளையாடலாம். போன தடவை மாதிரி நம்ம போலீஸ்ட அகப்பட மாட்டோம், போலீஸ்காரங்க வந்த உடனே நம்ம ஓடியே போயிடலாம்டா, ஏன்னா நான் ஒரு வழி வேற பார்த்து வச்சிருக்கேன், அதனால வா தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ரமேஷன் சொன்னாங்க, டே பாபு, உனக்கு விடுதலை சுலபமாக கிடைச்சிருச்சு, உனக்கு விடுதலை ரொம்ப ஈஸியாக கிடைச்சிச்சுடா. உங்கள் அப்பா 1000 ரூபாய் கட்டணும்னு சொன்ன உடனே கட்டிட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு விடுதலை சுலபமாக கிடைக்கலடா. எங்கள் அம்மா ராத்திரியும் பகலும் கல் உடைச்சு கையெல்லாம் ரத்தமாகி தாண்டா எங்கள் அம்மா என்னை விடுதலையாக்குனாங்க. பாபு, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இன்னும் ஒரு முறை எங்கள் அம்மா கையை காயப்படுத்தி ரத்தம் வர்றதுக்கு கல்குவாரியில் கொண்டு வேலை பார்க்குறதுக்கு எங்கள் அம்மாவை நான் விட மாட்டேன்டா. ஒரு முறை எங்கள் அம்மாவை கல்லுடைக்க வச்சேன், தெரியாமல் ஏதோ நான் செஞ்சிட்டேன்டா. இனி என்னால் எங்கள் அம்மா கல்லுடைக்க மாட்டாங்க, என்னால் எங்கள் அம்மா அழுக மாட்டாங்கடா, என்னால் எங்கள் அம்மா கையிலேருந்து ரத்தம் வராதுடா, என்னால் எங்கள் அம்மா இனி ராத்திரியும் பகலும் தூங்காமல் வேலைக்கு போக மாட்டாங்கடா, நான் இனிமேல் இந்த சூதாட்டத்துக்கு வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரமேஷனை போயிட்டாங்க. தம்பி தங்கச்சி, நம்மளுக்கும் ஏசப்பா ஒரே ஒரு முறை உனக்காண்டி எனக்காண்டியும் சிலுவையில் கையை விரிச்சு ஆணிப்பட்டு முதுகில் சாட்டையால் அடித்து காலில் ஆணிப்பட்டு ஆணிலாம் ஏசப்பா காலை கிழிச்சு தான் உங்களை என்னை ஏசப்பா இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. நீ இன்னும் ஒரு முறை நீ ஏசப்பாவை காயப்படுத்தாத. பாபன மாதிரி எந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடையும் சேராத. உன்னோட ஃப்ரெண்டெல்லாம் நல்லவங்களா இருக்கட்டும். நீ ஏசப்பா பிள்ளையாரு, ஏசப்பா உன்னை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க.